அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம போர்வால் யூடியூப் சேனல்ல பார்க்க போற டாபிக் என்னன்னா, அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர் என்பதை பற்றி ஒரு விரிவான தகவல்களை ஏற்கனவே நம்ம சேனல்ல பேசியிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக தான் சமீபத்தில் நடிகர் விஜய் அவர்கள் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற ஒரு புத்தகத்தை ஆதவ் அர்ஜுன் அவர்களின் கருத்தாக்கத்தின் அடிப்படையில் வெளியிடப்பட்ட விகடன் குழுமத்தால் வெளியிடப்பட்ட அந்த புத்தகத்தை சமீபத்தில் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அன்னையிலேருந்து அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். அம்பேத்கர் ஒரு குறிப்பிட்ட சாதி தலைவர் அல்ல, அம்பேத்கர் ஒரு குறிப்பிட்ட மதத்தின் தலைவர் அல்ல, அம்பேத்கர் ஒரு குறிப்பிட்ட கட்சியின் தலைவர் அல்ல, அவர் எல்லோருக்குமான தலைவர். இன்னைக்கு அரசியலையும் அதிரடியாக பேசக்கூடிய நபராக அம்பேத்கர் இன்னைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க, வளம் வந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பார்லிமெண்ட்ல, சட்டசபையில, ஒவ்வொரு தெருமுனைகளிலும் அம்பேத்கரின் புகழை ஒவ்வொரு கட்சியினரும் மோடி பேசுறாரு, அமித்ஷா பேசுறாரு, திருமாவளவன், ஆம்ஸ்ட்ராங் போன்ற அந்த அவர் சார்ந்த கட்சி தலைவர்கள் மட்டும் பேசிக் கொண்டிருந்த அம்பேத்கரை இன்னைக்கு ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் அவர் புகழை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு முழு காரணம் இன்னைக்கு சமீபத்தில் அமித்ஷா அவர்கள் பேசியதாக எதிர்கட்சியினர்கள் தவறான தகவல்கள் இன்னைக்கு சுற்றி காட்டப்பட்டு, அதன் அடிப்படையில் அம்பேத்கருக்கு இந்த ஆளும் பாஜக அரசு என்னென்ன செய்திருக்கிறது என்பது மோடி அவர்களே பார்லிமெண்டில் பேசியிருக்கிறாங்க. அம்பேத்கர் அவர்களை அவமதித்தது, காங்கிரஸ் எவ்வாறு அவமதித்தது, காங்கிரஸ் அவரை எவ்வாறு தோற்கடித்தது என்பதை பற்றியெல்லாம் இன்னைக்கு மோடி அரசு சொல்லித்தான் இன்னைக்கு பாமரர்களும் சென்றடையும் ஒரு விதமாக தன் தலையில தானே மண்ணை அள்ளி கொட்டுக் கொள்வது போல காங்கிரசின் செயல் இருந்து விட்டது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல அமித்ஷா அவர்கள் பேசும்பொழுது குறிப்பிட்ட அம்பேத்கர் அவர்களை பற்றி நீங்கள் ஒரு பேசி கொண்டிருப்பதற்கு பதிலாக கடவுளின் பெயர்களை சொன்னால் நீங்கள் சொர்க்கத்தில் போவீங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு, அம்பேத்கருக்கு காங்கிரஸ் கட்சி எவ்வாறு இடையூறு செய்தது, அவரை எவ்வாறு வளர விடாமல் தடுத்தது, அவரை எப்படி தோற்கடித்தது என்பது போன்ற செயல்களை தான் பேசினார். சம்பந்தமே இல்லாமல் காங்கிரஸ் அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் தேவையில்லாத விஷயங்களை பரப்பு நோக்கத்தில் அம்பேத்கரை அமித்ஷா அவர்கள் அவதூறு பேசிவிட்டார் என்று தேவையில்லாத ஒரு விஷயத்தை பரப்பி, இன்னைக்கு ஆளும் பாஜக அரசு என்னென்ன மாதிரி விஷயங்களை அம்பேத்கருக்கு காங்கிரஸ் செய்யாத விஷயங்களை நான் செஞ்சிருக்கிறோம். அம்பேத்கர் பிறந்த வீடு, அம்பேத்கர் வளர்ந்த இடங்கள், அவர் லண்டன்ல படித்தது, அது போன்ற இடங்களை பஞ்ச தீர்த்தமாக நாங்கள் எப்படி உருவாக்கி இருக்கிறோம் என்பதை மோடியே பார்லிமெண்ட்டில் பேசி அம்பேத்கருக்கு புகழ் சேர்த்ததை பற்றி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதன் அடிப்படையில் அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர் என்பதை இன்னைக்கு ஆளும் பாஜக அரசை ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்பது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அதுபோல இது என்ன நடந்ததுன்னே தெரியாம விஜய் அவர்களும் எங்கள் கொள்கை தலைவரை அமித்ஷா அவர்கள் அவதூறு பேசிவிட்டார் என்கிறதெல்லாம் ஏதோ ஒரு அரசியல்ல ஒரு வாக்கு வங்கியாகவே அம்பேத்கரை இன்னும் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர், இந்திய சட்டத்தை உருவாக்கிய ஒரு மாமேதை, அவர் எல்லாருக்குமானவர். இன்னைக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு செயலும் அவர் பெற்ற 64 பட்டங்களின் அடிப்படையில், அவர் பெற்ற அறிவுகளை, அவர் பெற்ற அனுபவங்களை அடிப்படையில் அவர் உருவாக்கி கொடுத்தது தான். ஸோ அதை நம்ம முழுமையாக செயல்படுத்தி, அம்பேத்கர் ஒவ்வொரு செயலிலும் நமக்கு இருக்கிறார், அம்பேத்கர் ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கிறார், அம்பேத்கர் ஒவ்வொரு மதத்திலும் இருக்கிறார், அம்பேத்கர் ஒவ்வொரு சாதியிலும் இருக்கிறார், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிறார் என்பதை தான் நம்ம செயல்படுத்த வேண்டுமே தவிர, அம்பேத்கரை ஒரு வாக்கு வங்கியாக யாரும் பார்க்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த பதிவை நம்ம பதிவு செஞ்சிருக்கிறோம். ஸோ இது ஒரு ஆரோக்கியமான ஒரு சம்பவம் தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் அம்பேத்கர் பிறந்த இடம் அந்த மோவில் உருவாகி இருக்கிறது. அம்பேத்கர் லண்டனில் குடியிருந்த வீடு, நாக்பூரில் இருக்கிற அந்த தீஷா பூமி, அதே சமயத்தில் டெல்லியில் உள்ள மகா நிர்வான் ஸ்தலம், மும்பையில் ஷைதயா பூமி ஆகியெல்லாம் இன்னைக்கு மோடி அரசு ஒரு பஞ்சதீர்த்த ஸ்தலமாக உருவாக்கி இருக்கிறது. ஒரு ஆன்மீக ஸ்தலத்திற்கு சென்று எப்படியெல்லாம் நம்ம பாவ புண்ணியங்களை பேலன்ஸ் செய்கிறோமோ அதுபோல இது ஒரு அரசியல் மாமேதை, ஒரு சட்ட மாமேதை, அனைவருக்குமான தலைவர், எல்லோருக்குமான தலைவர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கும் ஒரு கொள்கை தலைவர்கள் எல்லாம் அவர் புகழை பரப்பும் விதத்தில் எல்லோருக்குமான தலைவராக வாழ்ந்த இந்த அம்பேத்கர் அவர்களின் புகழை பரப்பும் விதத்தில் ஒரு சுற்றுலா தலமாக அறிவிக்க வேண்டும் என்று மத்திய அரசை கேட்டுக்கொண்டு, மீண்டும் ஒரு முறை இதுபோன்ற சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.